Good evening everyone. Adda247 Deepak Lawrence here. இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி we'll see what is today. Best time to plant a tree was 20 years ago. Second best time is பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மரத்தோட நிழல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மரத்தை நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நட்டுருக்கணும். அந்த மரம் வந்து பெருசாகி வளர்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் தர மாதிரி ஒரு மரமாக இருக்கும். இல்லை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா கனி தர மாதிரி மரமாக இருந்திருக்கும். அப்படின்னா ஃப்ரூட்டோ ஒரு வெஜிடபிளோ இல்லை நிழலுக்காக வளர்க்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் அது என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நட்டுருக்கணும். அந்த பெஸ்ட் டைம் டு பிளான்ட் ட்ரீ வாஸ் 20 years ago. அப்படி இல்லை நீங்கள் பண்ணலை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ பண்ணாவது நெக்ஸ்ட் 20 yearsல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் டைம் டு பிளான்ட் ட்ரீ வாஸ் 20 years ago. செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் நவ். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் எக்ஸாம் 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நான் அப்போ படிக்க ஆரம்பிக்கல. அப்போ எப்போ சார் படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. என்னைக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நான் படிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டன்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். SSC JE எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா November 14, 15, 16 3 நாள் நடக்குது. ஸோ இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் இருந்து ப்ரிப்பேர் பண்ணினாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மந்த்துக்கு மேலே டைம் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக டெய்லியுமே இவ்வளோ நேரம் ஒரு 8 hours ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் படித்த சப்ஜெக்ட் தான், டிப்ளமாவில் நீங்கள் படித்த சப்ஜெக்ட்டு, அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் நீங்கள் படித்த சப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு சைனீஸ் ப்ரோவப் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் கோர்ஸ் ஃபார் டுடே. Adda247 நீங்கள் இணையறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று Adda247 மொபைல் ஆப்பு. ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி டெய்லி தெரிஞ்சிக்கலாம், ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸ், சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ், பவர் கேப்சூல்ஸ், நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ். இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு Adda247 ஆப்பில் இருக்குது. இதில் குறிப்பாக ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். மூணாவது புக்ஸ் இருக்கும். நாலாவது புக்ஸ் இருக்கும். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். மார்க் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி ஒரு நீங்கள் ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி அந்த 10 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே 2 hours டைமில் இல்லை 1 hour டைமில் ப்ராப்பராக அந்த எக்ஸாம் என்ன டைம் நடக்குமோ என்ன அட்மாஸ்பியர் நடக்குமோ அதே மாதிரி நீங்கள் அந்த 10 டெஸ்ட்டையும் 10 எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஆக்சுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்ன டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரியும். அதோட இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு 2 hours ஒரு 180 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி அட்டன் பண்ணுறது? இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 4-5 எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 hours என்ன முதல் எக்ஸாமில் 2 hours ஒரு 150 அட்டன் பண்ணுவீங்க, அடுத்து ஒரு 160, 170, 180 ஒரு 10 எக்ஸாம்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆக்சுவல் எக்ஸாமில் கம்ப்ளீட்டாக அந்த 180 கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண முடியும் வித்தின் 2 hours. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு Adda247 மொபைல் ஆப்பில் இருக்குது. மறக்காம Adda247 மொபைல் ஆப்பை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நீங்கள் யூஸ். நெக்ஸ்ட்டு Adda247 தமிழ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பெய்ட் பேட்ச் சொன்னேன், ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சொன்னால அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்டிஸ் வில் டேக் கிளாஸஸ். ஸோ அப்படியே அவங்க எடுக்கக்கூடிய கிளாஸஸுமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்மே தே வில் டேக் கிளாஸ் டெய்லி ஃபார் அ மினிமம் ஆஃப் 30 minutes to 1 hour. ஸோ அப்படி அவங்க யூடியூப்ல எடுக்கிற கிளாஸையும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக அமையும். இந்தியாஸ் பிக்கஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் புக் ஃபெஸ்டிவல் இஸ் கோயிங் ஆன். சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் வித் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் பார்த்தோம், அடுத்து ரெக்கார்டட் செஷன் பார்த்தோம், அப்புறம் புக்ஸ் சொல்லியிருந்தால பிரிண்டட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா Adda247 வெப்சைட் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான புக்ஸ் அவைலபிள். ஸோ அந்த புக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா Adda247 மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது Y424S அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஸ் வெல் ஆஸ் 22% டிஸ்கவுண்ட். எப்போ நார்மலாக நீங்கள் உள்ளே போயிட்டு பை நவ் அப்படின்னு கொடுக்காம வியூ ஆஃபர்ஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்துல Y424S அப்படின்ற கூப்பன் கோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 22% ஆஃபரும் கிடைக்கும், கூடவே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும் ஆன் ஆல் Adda247 புக். நல்லா கவனிங்க, பிரிண்டட் புக்ஸ் தான், புக்ஸ் கிடையாது. ஏன்னா பிரிண்டட் புக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ஷிப்பிங் வரும். ஸோ 22% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும்,
ஃப்ரீ ஷிப்பிங்கும் வேணும் ஆன் printed material printed books அப்படின்னா யூஸ் த கோட் Y424S பை நோ ஆன் Adda247 மொபைல் ஆப். இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னா நேற்று நம்ம பார்ட் 10 பார்த்தோம், இன்னைக்கு பார்ட் 11. ஸோ இன்னைக்குமே வில் டிஸ்கஸ் ஒரு 15 கொஸ்டின்ஸ். எந்த கொஸ்டின்னா 2015ல கேட்ட SSC JE மெக்கானிக்கல். 2015ல பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஒரு ஆறு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா அதில் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரை ரேண்டமாக சூஸ் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தான் வரும், 2 பேப்பர் தான் வரும் அப்படின்னு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இயர் எடுத்துக்கலாம், 2022 நவம்பர் 14, 15, 16 3 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 6 எக்ஸாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 14th அன்னைக்கு காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, 15th அன்னைக்கு காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, 16th அன்னைக்கு காலையில் ஒன்று, மதியம் ஒன்று. ஓகேவா? இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்லாம் வருது, எவ்வளோ பேர் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது பொறுத்து இன்க்ரீஸுமே ஆகலாம். 3 நாளில் முடிக்க முடியல, ஏன்னா ஆல் இந்தியா லெவலில் அட் டைம் நடக்கக்கூடிய ஒரே நேரத்தில் ஒரே செஷன் நடக்க முடியாத ஒரு எக்ஸாம், ரைட்டா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா இடம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனு, ஸ்கூல்ஸில் காலேஜஸில் நடத்தணும், ரைட்டா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஸோ அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிரைட்டீரியானால தான் ஒரே நேரத்தில் நடத்த முடியல. அதனால தான் 3 நாள் நடத்துகிறாங்க. அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செஷன் இருக்கும், மதியம் ஒரு செஷன் இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ 2022ல மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி 2015ல கண்டக்ட் பண்ண நிறைய எக்ஸாம்ஸில் ஒன் ஆஃப் த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 11. சரி, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து மூவ் ஆன் டு டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். SSC JE அப்படின்றது தமிழ்நாடு லெவலில் TNPSC இருக்க மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்க ஒரு போர்டு தான் பார்த்தீங்கன்னா SSC. ஸோ SSCயில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா SSC JE ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்காக நடத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம். யார் யாரெல்லாம் எழுதலாம்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எழுதலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எழுதலாம், சிவில் இன்ஜினியரிங் எழுதலாம். இன்ஜினியரிங் மட்டும் தான் எழுத முடியுமான்னு கேட்டால் கிடையாது. டிகிரி முடிச்சவங்களும் எழுதலாம், டிப்ளமா முடிச்சவங்களும் எழுதலாம். டிகிரி அதாவது BE மெக்கானிக்கல், டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் மெக்கானிக்கல் சொல்லியிருக்கேன், இதே காமன் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில். ஓகேவா? இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டிப்ளமா முடிச்சிருக்கணும், இல்லை டிகிரி முடிச்சிருக்கணும். அதனால தான் இந்த தடவை நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறதால அப்ளை பண்ண முடியல. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயர் தரவாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எலிஜிபிளாக ஆகிடுவீங்க. 1 இயர் ப்ரிப்பரேஷனும் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூ கேன் அப்ளை ஃபார் SSC. ஸோ நம்ம பேப்பர் 1 தான் இப்போ நடக்க போகுது. அப்ஜெக்டிவ் டைப் 1 மார்க் கொஸ்டின், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலில் ஒரு 100 கொஸ்டின். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours டியூரேஷன் தான் பேப்பர் 1 நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம 2015ல கேட்ட எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10 பார்ட்ஸ் முடிச்சிட்டோம். ஒரு டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 1 to 100 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். அதே மாதிரி இதில் ஒரு 50 கொஸ்டின் போயிடும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 50 கொஸ்டின் போயிடும். இப்போ கொஸ்டின் நம்பர் 101 to 200 தான் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல். ஸோ அதில் நம்ம 70 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். டுடே வில் டிஸ்கஸ் ஃப்ரம் question number 171 to 185. 10 questions in each part. First question for today. The Otto cycle thermal efficiency with usual notation is given as where R is compression ratio and gamma is adiabatic index. The Otto cycle thermal efficiency கண்டுபிடிக்கிறதுக்கு usual notation என்னவா கொடுத்திருக்காங்க அப்படின்னா R அப்படின்றத compression ratio ஆகவும் காமா அப்படின்றது அடியபாட்டிக் இண்டெக்ஸாகவும் கொடுத்துருந்தாங்கன்னா வாட் இஸ் தி ஃபார்முலா? ஸோ நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ரெண்டாவது ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், மூணாவது ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன், வலியுறுத்துதல் மற்றும் அதற்கான காரணங்கள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். மூணாவது பார்த்தீங்கன்னா டயக்ராம் பேஸ் பண்ணி. நாலாவது பார்த்தீங்கன்னா கிராஃப் பேஸ் பண்ணி. இங்கே கேட்டிருக்கிறது வந்து ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேவா? ஓட்டோ சைக்கிள் தெர்மல் எஃபிஷியன்சி வித் யூஷுவல் நொட்டேஷன் இஸ் கிவன் ஆஸ் ஆர் கம்ப்ரெஷன் ரேஷியோ அண்ட் காமா அடியபாட்டிக் இண்டெக்ஸாக இருந்தால் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் லைவ் கேன் கெஸ் தி ஆன்சர். லைக்வைஸ் ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஜாயின் MCQ கொஸ்டின் டிஸ்கஸ். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான், BE முடிச்சவங்களுக்கு மட்டும்தான்,
இல்ல டிப்ளமா முடிச்சவங்க மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. 2 பேருக்குமே காமன். ஸோ இன்னும் சொல்ல போனா டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் டுடே? ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல யூஸ் ஆகும். என்ன ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போமா? Any guess for question number 171? Option A, eta naught is equal to 1 minus r power gamma minus 1. Option B, eta naught is equal to 1 minus r power gamma. Option C, eta naught is equal to 1 minus 1 divided by r power gamma minus 1. And option D, eta naught is equal to 1 minus 1 divided by r power gamma. Eta O, auto cycle kaga, auto, eta O. Any guess for question number 171? Those who are watching live can guess the answer. சரி, செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆன்சர் பார்க்கும்போது. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, auto cycle thermal efficiency eta naught is equal to 1 minus 1 divided by r power gamma minus 1. r அப்படின்றது compression ratio, gamma அப்படின்றது adiabatic index. For question number 171, option A is the correct answer. Moving on to the next question, 172. For same inlet condition and compression ratio, the efficiency of auto cycle is what? I'll repeat again. For the same inlet condition and compression ratio, the efficiency of an auto cycle is what? Option A, lower than that of diesel cycle. Option B, lower than or equal to that of diesel cycle. Option C, higher than that of diesel cycle. And option D, higher than or equal to that of diesel cycle. Same inlet condition and compression ratio இருந்தது அப்படின்னா auto cycle diesel cycle கம்பேர் பண்றாங்க. எப்படி? efficiency of auto cycle diesel cycle கம்மியா இருக்குமா? efficiency of auto cycle diesel cycle ஈக்குவலா இருக்குமா? lower than அப்படி இல்லைன்னா equal, அப்படி இல்லைன்னா efficiency of auto cycle is higher than that of diesel cycle, இல்ல efficiency of auto cycle is higher than or equal to that of diesel cycle. What is the correct answer for question number 172? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. For same inlet condition and compression ratio, the efficiency of auto cycle is what? Any guess for question number 172? Check பண்ணி பாப்போமா என்ன ஆன்சர்னு. The efficiency of auto cycle is higher than the efficiency of diesel cycle. So option C, என்னது higher than the diesel cycle தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது auto cycle efficiency பாத்தீங்க அப்படின்னா எதை விட அதிகமா இருக்கும்? டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி விட அதிகமா இருக்கும். auto cycleோட efficiency பாத்தீங்க அப்படின்னா சேம் இன்லெட் கண்டிஷன், சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ இருந்தது அப்படின்னா அது எதோட அதிகமா இருக்கும்? எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் சைக்கிளை விட அதிகமா இருக்கும். ஓகேவா? ஃபார் क्वेश्चन 172, option C is the correct answer. செக் பண்ணிக்கங்க. Moving on to the next question, 173. At triple point there are what? At triple point there are what? Option A, 3 constant thermodynamic properties, 3 states of matter in equilibrium, 3 or more modes of energy transfer, 3 degrees of freedom. Triple point na enna? Triple point na அப்படின்ற வேர்டு என்ன, அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். At triple point there are what? 3 constant thermodynamic properties, 3 states of matter in equilibrium, 3 or more modes of energy transfer, 3 degrees of freedom. What is the correct answer for question number 173? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. லைவ் பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க, டிப்ளமா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்க, டிப்ளமா முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஓகே. யாருக்காக தான் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா SSC JE அப்படின்ற எக்ஸாம் இருக்கு, அவங்களும் எழுதலாம், எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றது ஒரு அவேர்னஸ் வரும்.
What is the correct answer for question number 173? So age limit பாத்தீங்க அப்படின்னா 30 years குள்ள இருந்ததுன்னா எக்ஸாமுக்கு எலிஜிபிள். டிப்ளமா முடிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, 30 years குள்ள இருந்தாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 29, நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு. ஸோ இப்போ தான் 24 ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணலாம். தடவை அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, எக்ஸாமே நவம்பர் மாதம் வரப்போகுது. சரியா? தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரி அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு கிடையாது. எஸ்எஸ்சியில் நிறைய எக்ஸாம் இருக்குது, ஒரு 6-7 எக்ஸாம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம் தான் இந்த ஜேஇன்ற எக்ஸாம். சரியா? Any guess for question number 173? At triple point, there are what? 3 constant thermodynamic properties, 3 states of matter in equilibrium, 3 or more modes of energy transfer, and 3 degrees of freedom. What is the correct answer for question number 173? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. For question number 173, option B is the correct answer. 3 states of matter in equilibrium. 3 states of matter in equilibrium. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சாலிட் ரீஜனும் இருக்கும், லிக்விட் ரீஜனும் இருக்கும், கேஸஸ் ரீஜனும் கம்பைன் ஆகிற ரீஜன் தான் பாயிண்ட் தான் என்னது? ட்ரிபிள் பாயிண்ட். ட்ரிபிள் பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as one where all 3 states of matter, solid, liquid, gas are in equilibrium. The triple point is defined as one where all 3 states of matter, for example water எடுத்துட்டீங்க அப்படின்னா வாட்டர் லிக்விடா இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஐஸா இருக்கும், அடுத்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பரா இருக்கும். இந்த கண்டிஷன் ஆஃப் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் ஒரே பாயிண்ட்ல ஈக்குவலிபிரியமா இருக்கிறதுக்கு பேர் என்னது? ட்ரிபிள் பாயிண்ட். ஓகேவா? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 174. As the pressure increases, the saturation temperature of the vapor what? As the pressure increases, the saturation temperature of the vapor does what? Option A increases, option B decreases, option C increases first and then decreases, option D decreases first and then increases. What is the correct answer for question number 174? What is the correct answer for question number 174? I'll repeat the question once again. As the pressure increases, the saturation temperature of the vapor does what? Option A increase, option B decrease, option C increase first and then decrease, option D decrease first and then increase. What is the correct answer for question number 174? Check பண்ணி பாப்போமா என்ன ஆன்சர்னு. For question number 174, option A is the correct answer. When pressure P of the vapor increases, the saturation temperature of the vapor also increase. எப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேப்பரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சருமே இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் தட் வேப்பர். ஓகேவா? அப்போ ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது? வேப்பரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு ஃபார் வேப்பர் அப்படின்னா டெம்பரேச்சருமே கூட சேர்ந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். When pressure increases, saturation temperature of the vapor also increase. 174 ke option A is the correct answer. Moving on to the next question, question number 175. The difference between temperature of superheated steam and liquid vapor saturation temperature are at the corresponding pressure is known as what? The difference between temperature of superheated steam and the liquid vapor saturation temperature at the corresponding pressure is known as what? Option A degree of superheat, option B extent of superheat, option C approach to superheat, and option D the limit of superheat. What is the correct answer to question number 175? Question number 175 ke என்ன answer? The difference between temperature of superheat steam and liquid vapor saturation temperature at the corresponding pressure is known as what? What is the correct answer among A, B, C and D? Question number 175 ke enna answer? Those who are watching live can guess the answer. Likewise,
share the link with your friends so that they can also join in MCQ question discussion. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. கொஸ்டின் நம்பர் 175 என்ன ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களும் அதே ஆன்சர் தான் கெஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ, டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். Degree of superheat is defined as the difference between temperature of superheated steam and liquid vapor saturation temperature. Difference between என்ன ரெண்டு டெம்பரேச்சருக்குள்ள உள்ள டிஃபரன்ஸ், சூப்பர்ஹீட்டட் டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டீம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விட் வேப்பர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது, டிகிரி ஆஃப் சூப்பர்ஹீட். டிகிரி ஆஃப் சூப்பர்ஹீட். I'll repeat once again. Degree of superheat is defined as the difference between temperature of superheated steam and liquid vapor saturation temperature at the corresponding pressure. Okay va? Moving on to the next question. Question number 176. Metacentric height is the distance between what? ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் தூக்கி போடுறோம். தண்ணியில் மிதக்குதா, இல்லை தண்ணியில் பார்த்தீங்கன்னா உள்ள மூழ்குதா, இல்லை பாதி தண்ணியில் மூழ்கிட்டு பாதி மிதக்குதா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா புயான்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் ஹைட், அதில் தான் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். ரைட்டா? மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்றது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். மெட்டா சென்டர் அண்ட் வாட்டர் சர்ஃபேஸா, இல்லை மெட்டா சென்டர் அண்ட் சென்ட்ராய்டா, இல்லை மெட்டா சென்டர் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியா, இல்லை மெட்டா சென்டர் அண்ட் சென்டர் ஆஃப் புயான்சியா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 176? மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்றது என்ன? Metacentric height is the distance between what? Metacenter and water surface, metacenter and centroid, metacenter and center of gravity, or metacenter and center of buoyancy. What is the correct answer for question number 176? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join MCQ question discussion. Question number 176 க்கு என்ன ஆன்சர்? செக் பண்ணி பார்ப்போம். நீங்களும் அதே ஆன்சர் கெஸ் பண்ணிருக்கீங்களா, கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் சி, the metacentric height is the measurement of stability of a floating statically is the distance between metacenter and center of gravity. மெட்டாசென்டருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் உள்ள இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னது, மெட்டாசென்ட்ரிக் ஹைட். எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி நம்ம தண்ணியில் போடுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், அதே மாதிரி மெட்டா சென்டர் இருக்கும். அது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸை நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணால் அது பேர் தான் என்னது, மெட்டாசென்ட்ரிக் ஹைட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 177. Center of gravity of the volume of the liquid displaced by an immersed body is called what? The center of gravity of the volume of the liquid displaced by an immersed body is called what? Option A, metacenter. Option B, center of buoyancy. Option C, center of gravity. Option D, centroid. The center of gravity of the volume of liquid displaced by an immersed body is called what? Metacenter, center of buoyancy, center of gravity, centroid. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. அதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது SSC JE அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது கெஸ் பண்ணுங்க. மெயின் டைப் ஐ வில் டிஸ்கஸ் வாட் ஆர் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இன் SSC JE Mechanical. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் மெஷின், ரெண்டாவது மெஷின் டிசைன், மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு, அஞ்சாவது தெர்மோடைனமிக்ஸ், ஆறாவது பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங், ஏழாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐசி இன்ஜின், எட்டாவது சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, ஒன்பதாவது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. டோட்டலாக இந்த 9 சப்ஜெக்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சிலபஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 28 டாபிக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பிளிட்டட் இன்டூ சப்ஜெக்ட்ஸாக மாற்றிக்கிறோம். சப்ஜெக்ட் நம்ம காலேஜில் படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் சப்ஜெக்ட் படிச்சிருப்போம், செகண்ட் செமஸ்டரில் படிச்சிருப்போம். இங்கே இருக்கிறது எல்லாமே கோர் அப்படின்றதால தேர்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டருக்குள்ளே நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். சரிங்களா? இருந்தால் டிப்ளமாவாக இருந்தால் செகண்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டருக்குள்ளே நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 45 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. டிப்ளமா ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 36 சப்ஜெக்டாவது மினிமம் படிச்சிருப்பீங்க.
ஸோ அப்படி நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 9 சப்ஜெக்ட்ல இருந்தா எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இவ்வளோ பேப்பரையும் நீங்க படிச்சு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி டிகிரியோ இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9 சப்ஜெக்ட் தான் வந்து SSC JE சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால உங்களால் ஏற்கனவே நீங்க படிக்காத சப்ஜெக்ட் புதுசாக படிக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே நீங்க எதை படிச்சு எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்கி முடிச்சிருக்கீங்களோ அதுல இருக்கக்கூடிய சில சப்ஜெக்ட்ல இருந்தா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. கண்டிப்பா உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும் வித்அவுட் எனி வரிஸ். ஓகேவா? ஸோ இந்த 9 சப்ஜெக்ட்ல தான் எக்ஸாம் கேட்குறாங்க. இதுல குறிப்பா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 30 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 30 கொஸ்டின்ல தான் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸாக நடந்த நிறைய எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா மினிமம் 30 கொஸ்டின்ஸ். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 சொல்லிடுறேன். சேஃப் ஜோன். ஓகேவா? 25லேருந்து 30. ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட் நடந்த நிறைய எக்ஸாம்ல மினிமம் 30லேருந்து 31, 32 வரைக்கும் கேட்டிருக்காங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஐசி இன்ஜினில் ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் ஒரு 10, ஓகேவா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு 30. ஸோ அப்போது கேட்கக்கூடிய 100 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து இந்த சப்ஜெக்ட்லேருந்தே வந்துருது. அதனால முதல்ல இந்த 3 சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, 177க்கு என்ன ஆன்சர்? கொஸ்டின் நம்பர் 177க்கு என்ன ஆன்சர்? செக் பண்ணி பார்ப்போம். The center of gravity of the volume of liquid displaced by an immersed body is called what? Option A, metacenter. Option B, center of buoyancy. Option C, center of gravity. Option D, centroid. Any guesses for question number 177? Check பண்ணி பார்க்கலாமா? சரி. Option B, center of buoyancy is the correct answer. Center of buoyancy. Center of buoyancy of an object is located at the point where center of gravity of the volume of liquid displaced by an immersed body. Center of buoyancy of an object located at the point where center of gravity of volume of the liquid displaced by an immersed body. Right. Moving on to the next question. Question number 178. The ratio of actual measured head to head imparted to fluid by impeller for centrifugal pump is known as what? Good evening, Vishnu Priyan. Thank you for joining. The ratio of actual measured head to head imparted to fluid by impeller for centrifugal pump is known as what? Question number 178 can answer. Option A, mechanical. Option B, volumetric. Option C, manometric. Option D, impeller. What is the correct answer for question number 178? Question கேட்டிருக்கீங்க. The angle of contact in case of liquid depends on what? சரி, இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 178க்கு என்ன ஆன்சர்? The ratio of actual measured head to head imparted to fluid by impeller for a centrifugal pump is known as what? Mechanical, volumetric, manometric, அப்படி இல்லைன்னா impeller. என்ன ரேஷியோ? கொஸ்டின் நம்பர் 178க்கு என்ன ஆன்சர்? I'll repeat question one last time. The ratio of actual measured head to head imparted to fluid by impeller for a centrifugal pump is known as what? Mechanical, volumetric, manometric, அப்படி இல்லைன்னா impeller. Any guess for question number 178? 178க்கு என்ன ஆன்சர்? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. For question number 178 என்ன ஆன்சர் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். In case of centrifugal pump, manometric efficiency eta m is equal to actual measured head divided by head imparted to fluid by impeller. ஸோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி, மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி
இம்பெல்லர் எஃபிஷியன்சி அப்படி இந்த 4 டெஃபினேஷனும் தெரிஞ்சது அப்படின்னா மேலே கொடுத்துருக்க டெஃபினேஷன் எதுக்கான எஃபிஷியன்சி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சிக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் மெஷர்ட் ஹெட் டு ஹெட் இம்பார்ட்டட் டு ஃப்ளூயிட் பை இம்பெல்லர் ஃபார் a centrifugal pump is known as manometric efficiency. For question number 178, option A is the correct answer. Actual measured head divided by head imparted to fluid by impeller, manometric efficiency. Next, question number 179. The process used for relieving the internal stress previously set up in the metal for increasing the machinability of steel is called what? I'll repeat once again. Nalla purinjunga. The process used for relieving the internal stresses previously set up by the metal and for increasing the machinability of steel is what? Option A, normalizing. Option B, full annealing. Option C, process annealing. And option D, spheroidizing. What is the correct answer for question number 179? What is the correct answer for question number 179? The process used for relieving internal stress previously set up by the metal. So பாத்தீங்கன்னா அந்த மெட்டலுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கான ப்ராசஸ் பேர் என்ன? பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா இது நாலுமே ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான். நார்மலைசிங், ஃபுல் அனீலிங், ப்ராசஸ் அனீலிங், ஸ்பெரோடைசிங் எல்லாமே. ஸோ ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 179? I'll repeat once again. The process used for relieving internal stress previously set up by the metal for increasing machinability of steel is what? Any guess for question number 179? கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஆன்சர் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. வில் செக் வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த லேர்னிங் கர்வ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் இம்ப்ரூவ் அவர் செல்ஸ் பிஃபோர் தி டேட் ஆஃப் எக்ஸாம். எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணலாம், வி கேன் இம்ப்ரூவ் அவர் செல்ஸ். விஷ்ணுபிரியன் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்க்கலாம். த ப்ராசஸ் யூஸ்டு ஃபார் ரிலீவிங் தி இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ப்ரீவியஸ்லி செட் அப் இன் த மெட்டல் ஃபார் இன்க்ரீசிங் மெஷினபிலிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ் ப்ராசஸ் அனீலிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்ப்போமா? ஃபார் கொஸ்டின் நம்பர் 179, ஆப்ஷன் பி, full annealing is the correct answer. Functions of full annealing are given as follows. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது இன்க்ரீஸ் மெஷினபிலிட்டி ஆஃப் ஸ்டீல். ஒரு ஸ்டீலை பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெஷினபிலிட்டி ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணவும் அதில் இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறது தான் என்ன பண்ணுறோம், we are involving full annealing அப்படின்ற ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம உட்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ரிலீவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ரெண்டாவது டு இன்க்ரீஸ் மெஷினபிலிட்டி ஆஃப் ஸ்டீல். குட் ட்ரை விஷ்ணுபிரியன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 180. தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் hollow casting of desired thickness. The process of making hollow casting of desired thickness by permanent mold without the use of core is known as what? Process of making hollow casting of desired thickness by permanent mold without the use of core is known as what? Option A, die casting. Option B, flush casting. Option C, pressed casting. And option D, centrifugal casting. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம 9 சப்ஜெக்ட் சொன்னதில்ல, அதில் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு டாபிக். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் ஒரே ஒரு சிலபஸில் ஒரே ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல். ஸோ ஸ்டீல்னு வந்துச்சுனாலே என்னென்ன வரும், ஹீட் ட்ரீட்மெண்ட்லேருந்து, கேஸ்டிங்லேருந்து, வெல்டிங்லேருந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஜாயினிங், மெட்டல் ரிமூவிங், எல்லா டாபிக்குமே வரும். ஏன்னா ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்ற டாபிக் மட்டும் தான் இருக்குது இதில் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில். சரி, அதுலேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். எனி கெஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 180? I'll repeat the question one last time. The process of making hollow casting of desired thickness by permanent mold without the use of core is known as what? Option A, die casting. Option B, slush casting. Option C, pressed casting. And option D, centrifugal casting.
What is the correct answer for question number 108? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Any guess? Simply an option D சொல்லுவீங்க centrifugal casting அப்படின்னு. செக் பண்ணி பார்க்கலாம். Hollow casting of desired thickness. சரி, by making mold without the use of core. 180 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D centrifugal casting. Very good Vishnu, கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க. Centrifugal casting is a technique in which thin-walled cylinders are generally cast. In this method, hollow casting of desired thickness by permanent mold without the cores are made. பாத்தீங்க அப்படின்னா ஒரு cylindrical chamber இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா wheels இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா wheels. இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? For the they will hold the molten metal. So என்ன ஆகும்னா it starts to rotate. என்ன டைரக்ஷன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, தே வில் போர் தி மால்டன் மெட்டல். ஸோ திக்னஸ் கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சோண்டு மெட்டல் ஊற்றிட்டு when it starts to rotate, centrifugal force என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மால்டன் மெட்டல் எல்லாமே it will cover the entire inner circumference of the mold. இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகிடும், இந்த மெட்டல் போயிட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ ஃபர்தர் ஆட் ஆகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல போர் பண்ணிட்டு அது அப்படியே ரொட்டேட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், பாட்டம்லேயே ஒரு டெபாசிட் ஒரு செடிமெண்ட் மாதிரி தங்கிரும். இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட், மால்டன் மெட்டலாக இருக்கும்போதே இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்னர் வால் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் நமக்கு அப்படியே கிடைச்சிரும். ஓகேவா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு உள்ள பார்த்தீங்கன்னா எந்த விதமான நம்ம கோருமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ ஃபார் அ கேஸ்டிங் டு பி ஹாலோ and we want to make it without core அப்படின்னா the only option is centrifugal casting. Very good. Moving on to the next question. Question number 181. According to Indian standard specification, plain carbon steel designated by 40C8 means the percentage of carbon content is what? According to Indian standard specification, plain carbon steel designated by 40C8 means the percentage of carbon content is what? Percentage of carbon content is what? Option A 0.04, option B 0.35, option C 0.4 to 0.6, and option D 0.6.8. 40C8 அப்படின்றதுல கார்பன் கண்டென்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு? According to Indian standard specification, plain carbon steel designated by 40C8 அப்படின்னா அதில் கார்பன் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. Any guess for question number 181? Any guess for question number 181? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. 181க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன், பிளெயின் கார்பன் ஸ்டீல் 40C8 means it consists of 0.6 to 0.8% கார்பன். 0.6லிருந்து 0.8% கார்பன் இருக்கு எதில், 40C8 அப்படின்ற பிளெயின் கார்பன் ஸ்டீல். ஓகேவா. Moving on to next question. Question number 182. The moving mandrel is used in what? A moving mandrel used in what? Option A wire drawing, option B tube drawing, option C metal cutting, option D forging. A moving mandrel is used where? Wire drawing process liya, tube drawing process liya, metal cutting process liya illa forging process liya? What is the correct answer for question number 182? What is the correct answer for question number 182? Any guess for question number 182? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join the MCQ question discussion. A moving mandrel is used where? Wire drawing process liya, tube drawing process liya, metal cutting process liya illa forging process liya? Any guess for question number 182?
செக் பண்ணி பாப்போமா என்ன ஆன்சர்னு. விஷ்ணுபிரியன் கெஸ் பண்றீங்களா? What is the correct answer for question number 182? சரி செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. நீங்களும் அதே ஆன்சர் கெஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல வேற என்ன கெஸ் பண்ணிருக்கீங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. For question number 182, option B, moving mandrel is used in tube drawing. Moving mandrel is used in tube drawing. Very good. Correct guess பண்ணிருக்கீங்க விஷ்ணுபிரியன். For question number 182, option B, tube drawing is the correct answer. Moving mandrel is used in option B, tube drawing. Moving on to the next question. Question number 183. Crater wear takes place in a single point cutting tool at location. Crater wear takes place in a single point cutting tool at which part? Option A, flank. Option B, rake side rake. Option C, face. அப்படி இல்லைன்னா option D, tip. Crater wear அப்படின்ற wear எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல்ல. சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூல் நாமன்கிளேச்சர் நம்ம பார்த்துருப்போம். ஃபேஸ், ரேங்க், டாப், சைடு, நிறைய பார்ட்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல எந்த சைட்ல இல்ல எந்த பார்ட்ல கிரேட்டர் வியர் வந்து அஃபெக்ட் ஆகும்? பிளாங்க் சைட்லயா, சைடு ரேக்லயா, ஃபேஸ்லயா, டிப்லயா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் question number 183? I'll repeat the question one last time. Crater wear takes place in a single point cutting tool at which location? Flank, side rake, face, இல்லைன்னா tip. What is the correct answer for question number 183? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Priyan option B guess பண்ணிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம். For 183, what is the correct answer? Option C, that is face அப்படின்றது தான் correct answer. A single point cutting tool, crater wear takes place at the face of the cutting tool. A single point cutting tool, crater wear takes place at the face of the cutting tool. Moving on to the next question. Good try Vishnupriyan. Next question பார்த்துக்கலாம். Moving on to the next question. Question number 184. The relationship between tool life T and cutting speed V is expressed as what? The relationship between tool life T and cutting speed V is expressed as what? Where N and C are constant. N and C are constant இருந்து tool life க்கும் cutting speed கான relation என்ன? Option A, V power N into T is equal to C. Then V by T is equal to C. Then option C, V into T power N equal to C. Option D, T by V is equal to 0. What is the correct answer for question number 184? What is the correct answer for question number 184? The relationship between tool life T and cutting speed V is expressed as what? Option C சொல்லிருக்கீங்க. V into T power N equal to C. செக் பண்ணி பார்ப்போம். Any other guess for question number 184? Any other guesses for question number 184? சரி செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் C கரெக்ட் ஆன்சரா இல்லையான்னு. வெரி குட். ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். Tool life equation is given as V into T power N equal to C. V into T power N equal to C, where V is cutting speed, T அப்படின்றது tool life, NC வந்து பாத்தீங்கன்னா constant. Very good. கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. Moving on to the next question and last question for today. Question number 185. Black color is generally painted on which type of cylinder? Black color generally painted on Troll WWE Tamil divided by T to C. Tool life equation தான் கேட்டிருக்காங்க. Relationship between tool and cutting speed. Tool life equation நம்ம கரெக்டா இருக்கிறதால we are choosing that one. Okay, option C தான் correct answer. Moving on to the next question. 185. Black color is generally painted on what? Option A, oxygen cylinder. Option B, acetylene cylinder.
ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் சிலிண்டர் அண்ட் ஆப்ஷன் டி none of the above. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கேஸ் வெல்டிங்கில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், அசிட்டிலின் சிலிண்டர் இருக்கும், ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங்காக இருந்தால். அப்போ ஆக்சிஜன் சிலிண்டருக்கு என்ன பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அசிட்டிலின் சிலிண்டருக்கு என்ன பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும்ல. இந்த மாதிரி பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக என்ன டைப் ஆஃப் சிலிண்டருக்கு பெயிண்ட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படின்னு. செக் பண்ணி பார்ப்போம். எனி அதர் கெஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 185? Any other guess for question number 185? Black color is generally painted on which type of cylinder? Oxygen cylinder, acetylene cylinder, hydrogen cylinder, இல்லனா none of the above. So oxygen cylinder ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா oxygen cylinder தான் சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்ப்போம். கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் சிலிண்டர். வெரி குட். விஷ்ணு பிரியன் அண்ட் ரோல் தமிழ் வெர்ஷன் ரெண்டு பேருமே கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. In oxy-acetylene gas welding, color of oxygen cylinder is painted black. Color of oxygen cylinder is painted black. Next, நம்மளோட பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா SSC JE Mechanical Adda247 பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22 ஸ்டார்ட் பண்ணோம். பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஆகஸ்ட் 22 ஸ்டார்ட் பண்ணோம். ரீசனிங் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29 ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகேவா? கிளாஸ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 11 AM to 12 PM வந்து ரீசனிங் கிளாஸ், 1 PM to 2 PM பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். மெக்கானிக்கலுக்கு வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 PM to 9 PM ஒரு நாளைக்கு 4 hours ஆஃப் லைவ் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்டால சார் இந்த டைம்ல என்னால் காமனாக அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வித்தின் 24 hours லைவ் கிளாஸ் என்னவா மாறிடும், ரெக்கார்டட் செஷனாக மாறிடும். நீங்கள் எத்தனை தடவை வேணால் பார்த்துக்கலாம். ஸோ சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். 2 தடவை தான் பார்க்க முடியும் லைவை, 3 தடவை தான் பார்க்க முடியும். இல்லை டோட்டல் லைவ் டியூரேஷன் இன்ட்டு 4 அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் பார்க்க முடியும். அந்த மாதிரிலாம் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நம்ம பேட்சோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 months. ஸோ இந்த 12 months வேலிடிட்டியில் நீங்கள் எத்தனை தடவை வேணால் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட கிளாஸஸை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு 50 hours ஆஃப் ரீசனிங் கிளாஸ், 50 hours ஆஃப் என்னது ஜெனரல் ஸ்டடீஸ் கிளாஸ், அதே மாதிரி 100 hours ஆஃப் மெக்கானிக்கல். ஓகேவா? ஸோ சிலபஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் SSC JE அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட இந்த SSC JE பேட்ச் நீங்கள் கிளிக் பண்ணாலே என்ன சிலபஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ரைட்? அதே மாதிரி ஸ்டடி பிளானுமே முன்னாடி கொடுத்துருவோம். என்ன டேட்டில் என்ன கிளாஸ் எடுக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா 29th of August அன்னைக்கு ரீசனிங் என்ன சொல்லி எடுக்க போகிறாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் என்ன எடுக்க போகிறாங்க, மெக்கானிக்கல் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் எனி லீவ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் கேன்சல் ஆகாமல் அது இன்னொரு நாளுமே என்ன பண்ணுவாங்க ரீஷெடியூல் பண்ணி தே வில் டேக் கிளாஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ரீசனிங் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, மெக்கானிக்கலும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சிலபஸ். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் நீங்கள் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 2022 அக்டோபரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2023 அக்டோபர் வரைக்கும் என்ன இருக்கும் பேட்ச் வேலிடிட்டி. ஸோ இப்போ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 கேட்டகரி. ஒன்று எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் என்ன எக்ஸாம் பற்றி இப்பயே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதால நான் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேட்சை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year, நெக்ஸ்ட் 1 yearல பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் வரும். ஸோ அந்த எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்சுமே வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணலாம், வித் ஹெல்ப் ஆஃப் அவர் பேட்ச் கேன் சக்சீட் இன் த எக்ஸாம். பேப்பர் 1 எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து கட் ஆஃப் வந்த அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க. ஸோ பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றதால பேப்பர் 2 வந்து ரிட்டன் டெஸ்ட் 15 மார்க் கொஸ்டின்ஸ், ஒரு 15 கேரிஸ் 15 மார்க்ஸ். ஸோ காலேஜில் நம்ம 16 மார்க் கொஸ்டின் எழுதுவோம்ல, பிக் கொஸ்டின் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும். பேப்பர் 1 வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் என்ன அப்படின்னா பேப்பர் 1ல நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு, -0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஸோ 4 கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிங்கன்னா 1 மார்க் போயிடும். ரைட்டா? ஏன் வந்து நீங்கள் நிறைய பேப்பர் பார்த்துருப்பீங்க, ப்ராப்ளம் நிறைய கேட்கறது இல்லை. ஓகேவா? ப்ராப்ளம் நிறைய கேட்கறது இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கால்குலேட்டர் நாட் அலவுட். கால்குலேட்டர் நாட் அலவுட். இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நிறைய கேட்கறது இல்லை. தியரி கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் பதிலாக ஃபார்முலாவாக கேட்டுடுறாங்க. ஏன்னா ப்ராப்ளம் ஃபார்முலாவாக கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டுருவாங்க, அதுக்கு 4 ஃபார்முலா இருக்கும். 4 ஃபார்முலால எது கரெக்ட் ஃபார்முலா அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இதே ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
கிவன் டேட்டா எடுக்க தெரியணும். ரெண்டாவது டு ஃபைண்ட் என்ன அப்படின்றது தெரியணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா இருக்கிற நோட்டேஷன்ஸ்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னால அதே மாதிரி யூனிட் கன்வர்ஷன். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவன் டேட்டாவில் இருக்கிறதெல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நாலாவது யூனிட் கன்வர்ஷன். அஞ்சாவது கால்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ண தெரியணும். கால்சி இல்லாமல் சால்வ் பண்ண தெரியணும். இந்த ஒரு ரீசனால தான் நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் கேட்காததுக்கான ரீசன் இதுதான். ப்ராப்ளம் நிறைய கேட்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் 5 ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க, சில இதில் 10 கேட்டிருக்காங்க, இல்லை 15 கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 20 கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 20 தான் என்ன வருது, ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, தியரி கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் நிறைய கேட்குறாங்க. ஓகேப்பா. ஒன்லி மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ரீசன் அதே பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் அலவுடு, லாக் புக்கு, டேட்டா புக்கு, ஸ்ட்ரீம் டேபிள், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு அலவுடு. அதனால் பேப்பர் 2 பற்றி பிரச்சனை கிடையாது. பேப்பர் 1ல் கால்குலேட்டர் அலவுடு கிடையாது. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இந்த 2 ரீசன்னால ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சூஸ் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் அவங்க கேட்கறதுமே ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, நிறைய கேட்கறது கிடையாது. ஸோ நம்மளோட பேட்சோட 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் மெக்கானிக்கலில் ஒரு பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு பேட்ச் போடுறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது கூட வர சப்ஜெக்ட்னா ஸ்டூடெண்ட்ஸே படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக், சார் நாங்கள் ஒரு பேட்சை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வேணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டு கேட்டதால என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் சப்ஜெக்ட் இருக்குது, யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. மூணுத்துக்குமே தனித்தனி ஸ்டாஃப் போட்டு டெய்லியுமே வந்து தே வில் டேக் கிளாஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் கூடவே என்ன இருக்குது, டெஸ்ட் சீரீஸுமே இருக்குது. இந்த டெஸ்ட் சீரீஸுமே இருக்கிறது ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் செல்ஃப் எவாலுவேட் தெம்செல்ஸ். என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத ஆக்சுவல் எக்ஸாம் போய் எழுதி அந்த மார்க் வந்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய 7 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட், 7 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அவங்க எழுதும் போது என்ன பண்ணிக்கலாம், அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ 7மே வந்து ஒரே நேரத்தில் அட்டன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ பேட்ச் ஆரம்பிச்சு ஒரு 1 வீக்கில் ஒரு டெஸ்ட் எழுதலாம், 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒன்று, 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒன்று. ஸோ அப்படி எவ்ரி வீக் ஒரு நாள் ஒரு வீக்குமே ஒரு டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க பிஃபோர் என்ட்ரிங் த எக்ஸாம். ஸோ ஆக்சுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 7 எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி அதுக்கு மார்க் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின், என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா, அதாவது அவங்க ப்ரிப்பேர் பண்ணது போதுமா இல்லை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு என்ன பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவல் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 hours டைமு, 2 hours அப்படின்னும் போது 120 minutes. ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ 120 minutes 2 மணி நேரத்தில் 200 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஓகேவா. ஒரு கொஸ்டினுக்கு 1 minute கூட கிடையாது. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 minute கம்மியான டைம் தான் இருக்குது. ஓகேவா. 120 minutesல 200 கொஸ்டின்ஸ் எழுதணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிவன் டேட்டா கண்டுபிடிச்சு ஸோ ஃபைண்ட் என்ன, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா, யூனிட் கன்வர்ஷன், கால்குலேட்டர் இல்லாமல் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 1 minute ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளம்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸில் ஒரு 30 to 40 கேட்குறாங்க அப்படின்னா 40னே எடுத்துங்களேன், 160 கொஸ்டின்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் டைமில் என்ன பண்ணிடுவீங்க, மினிமம் டைமில் மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவீங்க. மீதி இருக்க டைமில் இந்த 40 கொஸ்டின்ஸ் ஒன்று அட்டன் பண்ணிட்டே வரலாம். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது டோட்டல் கட் ஆஃப் பேப்பர் 1க்கு ஒரு கட் ஆஃப் வரும், பேப்பர் 2க்கு ஒரு கட் ஆஃப் வரும். இது ரெண்டுமே சேர்த்து டோட்டலாக கட் ஆஃப் வரும். ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து கடைசியாக என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக யூ வில் பி செலக்டட் ஃபார் தி போஸ்ட். டோட்டலாக 9 ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த 9 ஆர்கனைசேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் தான் இந்த நடக்கக்கூடிய எக்ஸாம் SSC JE அப்படின்றது. ஸோ ரைட், நம்மளோட பேட்ச் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SSC JE Mechanical அப்படின்றது Adda247 தமிழ்னு போட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் கூகுளில். ஸோ அது உள்ளே போயிட்டு ஸோ இந்த தமிழ் அப்படின்றத இருக்க மாதிரி இருக்க ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ அது நீங்கள் போயிட்டு Y424 அப்படின்ற கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 17 to 18% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நார்மல் ப்ரைஸ் என்ன இருந்தாலும் சரி Y424 அப்படின்ற கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 18% டிஸ்கவுண்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 12 months வேலிடிட்டி இருக்குது, மறக்காதீங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார் நம்மளோட பேட்ச் நம்மளோட இந்த பேப்பர் SSC JEன்றது மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது சிலபஸில் ஒரு 70% சிலபஸ் காமனாக இருக்கும். ஒரு 70% சிலபஸ் காமனாக இருக்கும். அதனால இந்த பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற HPCL எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், RRB JE அட்டன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா TRB பாலிடெக்னிக் லெக்சரருக்கான ஒரு 60 to 70% சிலபஸ் கவர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மே ஜூனில் நடக்க போகிற TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா 3 வருஷமா என்ன நடக்கல, என்ன எக்ஸாம் நடக்கலன்னா TNEB எக்ஸாம் நடத்தல, இந்த வருஷமும் நடத்தல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, TNEB அப்படின்னு எக்ஸாம் நடத்த முடியாது, தமிழ்நாடுல என்ன எக்ஸாம் நடந்தாலுமே TNPSC தான் நடத்தணும் அப்படின்னு போட்டாங்க. ஸோ அதனால TNEB டெக்னிக்கல் எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவலில் நடக்க போகிற எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக அது எதோட மிங்கிள் ஆகிடும், TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸோட மிங்கிள் ஆகிடும். ஸோ இந்த வருஷம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸஸோட நெக்ஸ்ட் இயர் 2023 நடக்க போகிற TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட வேகன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணாதான் ஜூனில் இந்த வருஷம் ஜூன் 6th 16th நடந்தது. நெக்ஸ்ட் இயருமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் நடக்குது அப்படின்னா இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கடையாக நடத்துறாங்க, டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக நடத்துறாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக நடத்துறாங்க. இந்த வருஷம் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நடந்த எக்ஸாம் தான். டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல, அது நடக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம் எதிர்பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா SSC JE அப்படின்ற நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஆல் இந்தியா லெவலில் எக்ஸாம் நடக்குது, சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா லிமிட்டட் சிலபஸை வச்சு நடத்த போகிற எக்ஸாம்ஸ் என்ன பண்ணலாம், உங்களால் ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டீடைல்டு டாபிக் அபவுட் SSC JE. அதே மாதிரி ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன். ஸோ 9 ஆர்கனைசேஷன் சொன்னோம்ல, இந்த 9 ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா 8 ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் 30 இருந்தால் ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் வரைக்கும் 32 வரைக்கும் இருக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 30 ஏஜ் லிமிட் இருந்தால் அப்படின்னா யூ கேன் ரைட் SSC. Thank you for watching Adda247 Tamil. Do like, share, comment and subscribe Adda247 Tamil YouTube channel. மறக்காம பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனை ஆல்ல வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல லைவ் வருதோ டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். If you have any doubts regarding SSC JE or any engineering related exams, mechanical engineering related exams, feel free to ask me at g.deepak@adda247. Thank you all for joining. See you guys tomorrow. Thank you Vishnu Priyan and thank you Troll Tamil version for joining live. Thank you all others. See you everyone tomorrow.